கழிவு பத்தி பேசலாம். உடம்புல தேங்குற கழிவுகள் பத்தி. கழிவுகளின் தேக்கம் தான் நோயின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கிற பாகங்கள், அதாவது முட்டி வலியா இருக்கலாம், இடுப்பு வலியா இருக்கலாம், அ லங்ஸ்ல ப்ராப்ளமா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம். எங்க இருந்தாலுமே, எங்கெங்கெல்லாம் கழிவுகள் சேருதோ, அதுக்கு ஒரு டிசீஸ்ன்னு நம்ம பேர சொல்லிர்றோம். நம்ம வந்து உடல் மொழிய நம்ம உடல் நம்மளுக்கு கிட்ட அ சொல்ற மொழிய சரியா ஃபாலோ பண்ணாம, நம்ப பசிக்காம சாப்ட்டு, சரியா தூங்காம, நம்ப இயற்கையோட சேர்ந்து நம்ம வாழ்வியல் இல்லாம இருந்தாலே, அங்கங்க கழிவுகள் தேங்குது. அதுதான் நம்மளுக்கு தொந்தரவா குடுக்குது. இப்ப வந்து முட்டியில அ கழிவுகள் சேர்ந்தா வீக்கமா இருக்கும் சில பேருக்கு. அது முட்டி வலின்னு சொல்றோம். லங்ஸ்ல சேர்ந்துச்சுன்னா, அது சளின்னு சொல்றோம் நம்ப. ஆம், நெற்றியில அதிகமா நீரா இருந்துச்சுன்னா, அதுக்கு சைனஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஹார்ட்ல ஹார்ட்ல கழிவு சேர்ந்துச்சுன்னா, அது ஹார்ட் பிளாக்ன்னு சொல்றோம். பிரெயின்ல சொன்னா அது பிரெயின் டியூமர்ன்னு சொல்றோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கழிவுகள் சேருதோ, அதுக்கு நம்ம ஒரு பேர குடுத்துர்றோம். ஸோ கழிவுகள் சிம்பிளா என்ன சொல்லணும்னா, நம்ம சரியா ஜீரணமாகாத பொருட்கள் அங்கங்க போய் சேர்ந்துக்கிறது தான் கழிவுகள் நம்ம சொல்றோம். நம்ம இதுக்கு ஒரு அ சரியான ட்ரீட்மெண்ட் குடுத்து, நம்ப அப்பப்போ நம்ம ஃபாஸ்டிங் மாரி ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் இருந்தோம்னா, இந்த கழிவுகள் தன்னால போயிடும். சீக்கிரம் குணமாயிடும்.